திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா. சந்திரா சஞ்சரப்பேட்டையிலிருந்து இன்னைக்கு உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் திருவையாறுல ஃபேமஸான அசோகா அல்வா. இந்த அசோகா அல்வா திருவையாறுல மட்டும் ஃபேமஸ் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஃபேமஸ், முக்கியமாக சென்னையில் கூட. வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு, 200 கிராம் சர்க்கரை, அப்புறம் 100 கிராம் நெய். இது கூடவே தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கலருக்கு கேசரி பவுடர், கோதுமை 2 ஸ்பூன், முந்திரி தேவையான அளவுக்கு. வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். வானல் எடுத்துக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பை அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை கொட்டிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமெல்லாம் வறுக்க வேணாம், கொஞ்சம் நேரம் நீங்கள் வறுத்து எடுத்தால் போதும். வறுத்து எடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு குக்கரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நம்ம அதை வறுத்து தான் கழுவணும். கழுவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், குக்கரில் வந்து நம்ம இதை வச்சு விசில் வைக்க போகிறோம். சரிங்களா, கழுவியாச்சு. குக்கரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 1.25 அளவுக்கு டம்ளருக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். நாங்கள் வந்து 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து விசில் வச்சு எடுக்க போகிறோம். இது முக்கியமாக நம்ம கழுவிட்டு தான் பண்ணணும். பாசிப்பருப்பை கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் 5 விசில் வச்சு எடுத்தால் தான் இது சூப்பராக வரும். நாங்கள் 5 விசில் மிதமான சூட்டில் வச்சு எடுத்துருக்கோம். குக்கரில் விசில் வந்த பிறகு நம்ம கொஞ்ச நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். இதை கரண்டி எடுத்து செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் வந்து இதை கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். நல்லா மை பதத்துக்கு அரைச்சி எடுக்க போகிறோம். இதோ மிக்சியில் போட்டாச்சு, இந்த மாதிரி மை பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. அப்படியே வந்து இன்னொரு பேனையும் ஹீட் பண்ணிக்கோங்க. பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு நெய் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 100 கிராம் நெய்யை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்ற போகிறோம். நெய் வந்து நாங்கள் ஒரு 4 ஸ்பூன் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், கோதுமையை சேர்க்கணும். கோதுமையை சேர்த்து நல்லா கலரிடுங்க. இது வந்து கோதுமை வந்து நல்லா உங்களுக்கு அந்த நெய்யோட கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நல்லா நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கூட நீங்கள் அப்படி விட்டுட்டிங்க வச்சுக்கோங்க, தீஞ்சு போயிடும். ஸோ நாங்கள் சிம்மில் தான் வச்சு பண்ணுறோம். பட் நல்லா நீங்கள் கரண்டியை போட்டு இந்த மாதிரி பண்ண உங்களுக்கு வந்து இது டேஸ்ட்டு சூப்பராக வரும். அவ்வளோதான். இது ஒன்ஸ் முடிஞ்ச பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா கரண்டியை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த கோதுமையும் இந்த பாசிப்பருப்பும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். அது வரைக்கும் நல்லா போட்டு கிண்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனோட ஒட்டாமல் நல்லா உங்களுக்கு சுற்றி வரணும். அப்படியே நல்லா கிண்டி விடும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ தான் வந்து முக்கியமான ஒரு விஷயமா நம்ம சர்க்கரையை இதில் சேர்க்க போகிறோம். 200 கிராம் சர்க்கரையை இதில் தூவி விட்டுக்கலாம். தூவி விட்ட பிறகு நம்ம இதை நல்லா கிண்டணும். முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், நெய்யை ஊற்றணும், கோதுமையை சேர்த்தோம், நல்லா கரைஞ்சி வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோதுமையும் இந்த பாசிப்பருப்பையும் நல்லா நம்ம ஒன்று சேர வச்சோம். அதே மாதிரி தான் இந்த பாசிப்பருப்பையும் சர்க்கரையும் திரும்பவும் நல்லா ஒன்று சேர வர வைக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த சர்க்கரையெல்லாம் இந்த பாசிப்பருப்பில் சேர்ந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், கலருக்கு கொஞ்சமாக கேசரி பவுடர் கொஞ்சம் பிஞ்சு நாங்கள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் சால்ட். உப்பை சேர்த்துட்டு நல்லா கலருங்க. கலர இந்த கலர் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே ஒரு பக்கத்தில் அப்படியே நீங்கள் விட்டுடுங்க. இன்னொரு பக்கத்தில் நம்ம நெய்யை வந்து ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து முந்திரியை சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி சொன்ன முந்திரி அளவு இதில் சேர்த்துட்டு நல்லா முந்திரி வந்து ப்ரௌனிஷாக ஆகணும். நல்லா முந்திரி வந்து நெய்யோட பொரிஞ்சு வரும், ஒரு நல்ல ஸ்மெல்லும் வரும். அந்த டைமில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கிண்டி வச்சிருந்தல திரும்பி அதை கிண்டிக்கிட்டே இருங்க. அது கூட வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நெய்யை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த பாருங்கள், இப்போ நாங்கள் ஆட் பண்ணுறோம். இந்த நெய்யை ஆட் பண்ணும்போது இந்த அல்வாவோட ஃப்ளேவரும் சரி, இந்த நெய்யோட முந்திரி பருப்பு பொரிஞ்சு வந்திருக்கலாம் அந்த ஃப்ளேவரும் சேர்ந்து அசோகா அல்வாவோட ஃப்ளேவரை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படி கொடுக்க ஆரம்பித்த உடனே திரும்பவும் நல்லா கிண்டுங்க. இந்த அல்வா வந்து இந்த பேனோட ஒட்டாமல் அப்படியே சூப்பராக வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் அப்படி பண்ணலான்றதை காட்டுறேன், ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். இந்த அசோகா அல்வாவோட ஹிஸ்ட்ரி தெரியுமா, இதோட வரலாறு நான் சொல்கிறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். திருவையாறில் ராமையர்ன்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் தான் இந்த அல்வாவை கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் பண்ண இந்த அல்வா ரெசிபி தான் இப்போ இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கொஞ்சமாக அப்படியே நெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி திருவையாறில் மட்டும் ராமையர் இந்த அல்வாவை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழர்கள் வாழ்கிற ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், அதர் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், அதர் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், ஏன் இந்தியாவிலே பல்வேறு இடத்துல சவுத் இந்தியா, நார்த் இந்தியாவில் கூட இந்த அசோகா அல்வா ரொம்ப ஃபேமஸ். இந்த ரெசிபி நம்மளுக்கு கிடைக்காமே போயிருந்திருக்கோம் திருவையாறில் இது இன்ட்ரடியூஸ் ஆகாமல் இருந்திருந்தால். இந்த அல்வா டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக அதில் யூஸ் பண்ணுற பாசிப்பருப்பு நம்ம போன்ஸை ரொம்ப 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 ஸ்ட்ராங்காகும். அல்வாவை டேஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்கல, நம்ம நலன் கருதியும் கொடுத்துருக்காங்க.
அவ்வளோதாங்க, நல்லா கிண்டி கிண்டி எடுத்தாச்சு. இப்போ அல்வாவும் கரெக்டாக வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் திரும்பி கிண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ பேனில் ஒட்டவே இல்லை. ஸோ அசோகா அல்வா இஸ் ரெடி. இப்போ பாருங்கள், நாங்கள் பவுலில் ஷிஃப்ட் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு காட்ட போகிறோம். பார்த்தீங்களா, அசோகா அல்வா இஸ் ரெடி. சென்னை ஸ்டைலில் பண்ண திருவையாறில் ஃபேமஸான ராமையர் கொடுத்த அசோகா அல்வா. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுங்க நிறைய வீடியோ ரீல்ஸை பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சந்திரா சஞ்சனப்பட்டி, தி டேஸ்ட் ஆஃப் சென்னை.